தமிழ் புலிகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் முரண் இருக்கிறதா என்கிற அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் முரண் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் கருத்தியல் முரணோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை காழ்ப்புரட்சியின் காரணமாக இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து அம்பேத்கரிய பெரியாரிய முற்போக்கு இயக்கங்களை எல்லாம் வரவழைத்து அவர்கள் செய்த ஈனச் செயலை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். திருவள்ளுவன் அவர்கள் பல்வேறு ஆதாரங்களோடு சீமானின் அந்த பேச்சுக்கு எதிர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் மேலும் சீமான் அவர்கள் இன்றைக்கு அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் கூட தொடர்ந்து பொய்யான தகவலை சொல்லுகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தமிழகத்தில் பர்டிகுலரோடு இந்த நாகை திருவள்ளுவன் அவர்கள் நம்முடைய அண்ணனை அவர் எதிர்த்து நிற்கிறார் என்கிற ஆத்திரத்தில் கூட இது மாதிரியான உரையாடல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து தலித்து தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காவல்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக பல்வேறு ஆணவ படுகொலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பிறகு ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. இனி தலித் தலைவர்களை எளிதாக கொலை செய்து விடலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த உரையாடல் நடந்திருக்கிறது. சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளரோடு உரையாடுகிற உரையாடலில் வடநாட்டு இந்திக்காரனை வைத்து போட்டு விடலாம், அந்த வழக்கை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், நீங்கள் அண்ணனிடம் பேசுங்கள், எவ்வளவு பணம் தருவார் என்று கேட்டு சொல்லுங்கள். இல்ல, அண்ணாமலை அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் முரண்பாடுகள் வருகிறது, பேசுகிறது. ஆனால் நேரில் பார்த்தால் கட்டி ஆற தழுவிக் கொள்கிறார்கள். அதுபோல அவர் நாகை திருவள்ளுவன் தழுவி நாங்கள் பார்த்ததில்லை. அதுபோல அவரை அரசியல் ரீதியாக நாகரிகமாக விமர்சிக்கக்கூடிய எவரையும் அவர் ஆற தழுவி நாங்கள் இந்த செய்தியை பொறுத்தவரை அந்த கட்சியோட பொறுப்பாளர் பேசியிருப்பதாக அந்த உரையாடல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கட்சி தலைமை இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கை என்பது ஏறக்குறைய பாஜக RSS அரசியல் கொள்கையை ஒட்டி தான். என்ன இதுல சுட்டி காட்டணும்னா, இப்ப அண்ணன்னா யார சொல்றாரு? நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் அண்ணன் அவர் சீமான், அப்ப சீமான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதுல சொல்லப்பட்டிருக்க செய்தி அண்ணன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அது சீமான் அண்ணன் வருது. கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் முகிலரசன் இப்பொழுது முதலாவதாக உங்களை சந்திக்கிறார். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் அனைவருக்கும் தமிழ் புலிகளினுடைய கட்சியின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக ஊடகங்களின் வாயிலாக எங்களுடைய தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு திட்டமிடல் உரையாடல் சமூக வலைதளங்களிலே பரவி வருகிறது. அந்த உரையாடல் உண்மையாக இருக்கும் பட்சம் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அந்த உரையாடலில் ஈடுபட்ட ரவுடி கும்பலையும் அந்த உரையாடலில் ஒளிந்திருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகியையும் ஆராய்ந்து ஆய்வு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் இன்றைய காலை சென்னை டிஜிபி அலுவலகத்திற்கு சென்று ஒரு மனுவாக புகார் அளித்திருக்கிறோம். அதனை தொடர்ந்து இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் வைப்பதற்காக இன்றைக்கு இந்த ஊடகவியலாளரை நாங்கள் சந்தித்து வருகிறோம். ஏன் இந்த உரையாடல் நடைபெற்றது, ஏன் இந்த திட்டமிடல் நடைபெறுகிறது என்று சொன்னால், தமிழ் புலிகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் முரண் இருக்கிறதா என்கிற அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் முரண் இருக்கிறது.
தமிழ் புலிகள் கட்சி பல்வேறு நிலைகளில் நின்று மக்களுக்கு எதிராக செயல்படுகிற ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் உள்ளிட்ட பல்வேறு மதவாத சக்திகளை எதிர்த்து அடித்தட்டு மக்களுக்கான ஒரு அரசியல் அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. அந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியும் கருத்தியல் முரணோடு களத்தில் நின்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அன்றாடம் உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து இன்றைக்கும் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட நுகர முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கடைக்கோடி மக்களாக கருதப்படுகிற அருந்ததியர் மக்களுக்காக கூடுதல் கவனம் செலுத்தி வருகிற இந்த தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களை காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது எவ்வாறு அந்த கட்சியில தமிழ் புலிகள் கட்சி, அதாவது நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னால், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலின் போது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அருந்ததியர் மக்களை பல்வேறு செய்திகளை சொன்னாலும் கூட அருந்ததியர் மக்களை தூய்மை தொழில் செய்வதற்காக ஆந்திராவிலிருந்து அழைத்து வரப்பட்டவர்கள் என்று மிகவும் கேவலமாக தரம் தாழ்ந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக பேசியிருக்கிறார். அதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ் புலிகள் கட்சி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை கண்டித்து மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையில் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைத்து அம்பேத்கரிய பெரியாரிய முற்போக்கு இயக்கங்களை எல்லாம் வரவழைத்து அவர்கள் செய்த ஈனச் செயலை கண்டித்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தோம். அதில் அருந்ததியர்களுடைய பிரதிநிதியாக இருந்து தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் பல்வேறு ஆதாரங்களோடு சீமானின் அந்த பேச்சுக்கு எதிர் கருத்தை முன்வைத்திருக்கிறார். மேலும் மேலும் சீமான் அவர்கள் இன்றைக்கு அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் கூட தொடர்ந்து பொய்யான தகவலை சொல்லுகிறார். அருந்ததியர்கள் மக்கள் மீது வன்மத்தை கக்குகிறார். உள்ளிட ஒதுக்கீட்டு பிரச்சனையில் அருந்ததியர்களுக்கு தவறான முறையில் கொடுத்திருக்கிறார்கள், அல்லது 18% கொடுக்கக்கூடாது, அது தவறு என்று அடிப்படை ஆதாரமில்லாத பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்கு தமிழ் புலிகள் கட்சி, எங்களுடைய தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் கருத்தியல் ரீதியாக டேட்டா வாரியாக பதிலடி கொடுத்து வருகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் இதை பொறுத்து கொள்ள முடியாமல் தமிழகத்தில் பர்டிகுலரோடு இந்த நாகை திருவள்ளுவன் அவர்கள் நம்முடைய அண்ணனை அவர் எதிர்த்து நிற்கிறார் என்கிற ஆத்திரத்தில் கூட இது மாதிரியான உரையாடல்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு குழு மட்டும்தான் இருக்கிறதா அல்லது இன்னும் பல்வேறு குழுக்கள் இயங்குகின்றனவா என்பதை ஆராய்ந்து ஆய்வு செய்து கண்டறிந்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடந்த சில வருடங்களாக தொடர்ந்து தலித்து தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள், தலித் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். காவல்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக பல்வேறு ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடைசியாக நடைபெற்ற பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பிறகு ரவுடிகளுடைய அட்டகாசம் அதிகரித்து வருகிறது. இனி தலித் தலைவர்களை எளிதாக கொலை செய்து விடலாம் என்கிற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த உரையாடல் நடந்திருக்கிறது. நீங்கள் அந்த என்ன உரையாடல் என்பதை நீங்கள் சமூக ஊடகங்களிலே பார்த்திருக்க கூடும். என்றாலும் கூட அதில் இருக்கிற முக்கியமான சாராம்சத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ரவுடி கும்பல் சீமானினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளரோடு உரையாடுகிற உரையாடலில் வடநாட்டு இந்திக்காரனை வைத்து போட்டு விடலாம், அந்த வழக்கை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன்,
நீங்கள் அண்ணனிடம் பேசுங்கள், எவ்வளவு பணம் தருவார் என்று கேட்டு சொல்லுங்கள் என்று அந்த உரையாடலில் வருகிறது. இதுதான் இந்த விவகாரத்தில் இருக்கக்கூடிய மைய கரு. பல்வேறு வலைதளங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர்கள், இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் மிக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவருடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். இதை மனதில் வைத்து தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் உடனடியாக தீவிரமாக செயல்பட்டு ஆயுதம் தாங்கிய காவல்துறையை 24 மணி நேரமும் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்துதான் இன்றைக்கு நாங்கள் மக்கள் மன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மே 17 இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் திருமுருகன் காந்தி அவர்கள் இது தொடர்பான தங்களுடைய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார். தமிழ் புலிகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர், மரியாதைக்குரிய தோழர், ஆற்றல் மிகுந்த செயல் வீரர் தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதலும் அல்லது அவரை கொலை செய்யும் நோக்கத்துடனும் ஒரு உரையாடல் நடந்த செய்திகளை அக்கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினார்கள். அச்செய்தியை பார்த்த பொழுது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருந்தது. அது எதேச்சையாக நடந்த உரையாடலாக இல்லை, மிக தெளிவான நோக்கத்துடன் தேதி வாரியாக குறிப்பிட்டு இந்த வழக்குகளை யார் பெற்றுக்கொள்வது, யாரிடம் இது குறித்து பேசுவது என்பதெல்லாம் அந்த உரையாடலில் இருப்பது கண்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தோழர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிக மோசமான முறையில் தலைநகரத்திலே படுகொலை செய்யப்பட்ட அந்த அதிர்ச்சி இன்னும் நம்மை விட்டு விலகவில்லை. அப்படிப்பட்ட நிலையில் அது உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான சூழலில் இப்படியான ஒரு உரையாடல் என்பது மேலும் ஒரு பதட்டத்தை நமக்கு தருகிறது. ஆகவே இப்படியான ஒரு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய நபர்கள், கூலிப்படைகள், அதை ஊக்குவிக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் ஆகியோர் மீது தமிழ்நாடு காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். திமுக அரசு தமிழ்நாட்டில் உலவுகின்ற சட்டவிரோத, சமூக விரோத குழுக்களை எல்லாம் உடனடியாக கண்காணிப்பதும், அந்த குழுக்களிலே நடைபெறுகின்ற உரையாடல் வழியாக இங்கே சமூக செயல்பாட்டாளர்களுக்கும் இதர அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்பதை கண்டறிய வேண்டும். எனவே இது போன்ற ஒரு கூலிப்படை வன்முறை என்பது அதிகரித்து கொண்டு செல்வதை பார்த்து வருகின்ற ஒரு கவலை தருமான சூழலில் அனைத்து ஜனநாயக கட்சிகளும், பல்வேறு கட்சிகளை சார்ந்த ஆளுமைகள் இங்கே பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழ் புலிகள் கட்சியினுடைய தோழர் நாகை திருவள்ளுவனுக்கு ஆதரவாக அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தின் அடிப்படையிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய தோழர் ஜீவன் அவர்களும், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் தோழர் புழல் ஷேக் அவர்களும் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் அஸ்கர் அலி அவர்களும், விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் குடந்தை அரசன் அவர்களும், தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய தோழர் குமரன் அவர்களும், மக்கள் அதிகாரத்தினுடைய தோழர் அமிர்தா அவர்களும், தோழர் செயல்பாட்டாளர் அருள் உள்ளிட்ட பலர் இங்கே நாங்கள் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கின்றோம். இதனுடைய காரணம், இந்த சமூக செயல்பாட்டாளர்கள் அரசியலாக எதிர்கொள்வது என்பது வேறு. ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தக்கூடிய நோக்கத்தோடு ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளரே பேசுவது போன்று இருப்பதெல்லாம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல. சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய தலைமை இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படியான ஒரு போக்குகளை ஊக்குவிப்பது என்பது ஒரு காலத்திலும் ஏற்க முடியாது. அவை இந்த வன்முறைகளுக்கும் இது போன்ற அரசியலுக்கும் எதிராக நாங்கள் இருக்கிறோம். தோழர் நாகை திருவள்ளுவனுக்கு நாங்கள் துணையாக இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பதற்காகவும், தமிழ்நாடு அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காகவும், காவல்துறை இது உடனே கவனத்தில் எடுத்து இது போன்ற நடவடிக்கைகள் மீது தீவிரமான நடவடிக்கை
மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்த சந்திப்பை நாங்கள் மேற்கொள்கிறோம். பலர் சீமான அவர்கள் வந்து பலர் விமர்சிக்கிறார்கள். நீங்க கூட நிறைய பேர் அண்ணாமலைக்கும் அப்படி இல்ல, அண்ணாமலை அவர்களுக்கும் திரு சீமான் அவர்களுக்கும் முரண்பாடுகள் வருகிறது, பேசுகிறது. ஆனால் நேரில் பார்த்தால் கட்டி ஆற தழுவி கொள்கிறார்கள். அதுபோல அவர் நாகேந்திரனை தழுவி நாங்கள் பார்த்ததில்லை. அதுபோல அவரை அரசியல் ரீதியாக நாகரிகமாக விமர்சிக்கக்கூடிய எவரையும் அவர் ஆற தழுவி நாங்கள் பார்த்ததில்லை. அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்கக்கூடிய நெருக்கத்தை வேறு யாரிடம் காட்டி நாங்கள் பார்த்ததில்லை. எந்த இடத்திலும் அப்படியான ஒரு பொது மேடைகளில் கூட எங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருந்த போதும் கூட அப்படியான ஒரு வெளிப்படுத்துதல், ஒரு தோழமையை அவரிடத்தில் நாங்கள் பார்த்ததில்லை. இந்த செய்தியை பொறுத்தவரை அந்த கட்சியோட பொறுப்பாளர் பேசியிருப்பதாக அந்த உரையாடல் இருக்கின்ற காரணத்தினால் அந்த கட்சி தலைமை இது குறித்து பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது. அப்படியான ஒரு தகவல் உண்மை என்றால் அதன் மீது உடனடியாக அந்த கட்சியும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு சீமான் அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அந்த உரையாடல் வந்து அவருடைய உண்மையான பேர் வரைக்கும் அது தெரியுது. அவருக்கு நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கமான நபராக இருக்கணும்னு சந்தேகப்படுகிறது. அவருக்கு அந்த மாதிரி சந்தேகம் இருந்தா இல்ல கட்சியில இருந்து உங்களுக்கு யாருமே சந்தேகம் இருக்கா? அது கட்சியில காவல்துறை தான் விசாரிச்ச நடவடிக்கை. ரெண்டாவது வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கை என்பது ஏறக்குறைய பாஜக RSS அரசியல் கொள்கையை ஒட்டி தான் இருக்குது. அப்ப சுயசாதி பெருமை பேசுறப்ப அந்த இயக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் சாதி பெருமையோடு இருக்கக்கூடிய தன்மை வந்து இது போன்ற நோக்கங்களுக்கு இடமளிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அப்ப கும்பல் கொலை, கும்பல் கலவரம், கும்பல் வன்முறை கலாச்சாரம், தனிநபர் விரோதம் இவைகள்லாம் காரணமா அமையுது. அப்ப நம்ம என்ன இதுல சுட்டி காட்டுறோம்னா, இப்ப அண்ணன்னா யார சொல்றாரு? நாம் தமிழர் கட்சி பொறுத்த வரைக்கும் அண்ணன்னா ஒரு சீமான், அப்ப சீமான் தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதனாலதான் நாங்க அந்த அந்த இடத்துக்கு தமிழ் புள்ளி எல்லா இடத்துல நாங்க வந்திருக்க எல்லாருமே ஒவ்வொரு புள்ளியில மாறுபட்டிருக்கிறனால வேற வேற கொடியில கொள்கையில் இருக்கிறோம். ஆனா ஒரு புள்ளியில தமிழர்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் இணைந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்க வந்து இந்த இதுக்கு மாறா இருக்கக்கூடியவங்க ஒரு புள்ளியில இணைஞ்சிருக்கிறாங்க. எனவேதான் இதை நாங்க வந்து சுட்டி காட்ட கடைபிடிக்கிறோம். ரெண்டாவது ஒரு பேரிழப்பு நடந்திருக்கு. அப்ப இன்னொரு இழப்பு ஏற்பட்டிருக்காங்க. அது அந்த அந்த அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வுக்கு தான் நாங்க வந்து முன்வைக்கிறோம். இது கடந்து போவதனால முடியாது. ஏன்னா கடந்த காலத்துல இது மாதிரி வந்து கடந்து போயிருக்கோம். ஆனா இப்ப கடந்து போகாம இருக்கிறது காரணம் என்னன்னா, அனைவருக்கும் வணக்கம். அதாவது நீங்க கேட்ட கேள்வியின் அடிப்படையில் சொல்ல வேண்டிய தகவல் என்னன்னா, அந்த வாட்ஸ்அப்ல தட்டச்சு பண்ணி பகிரப்பட்டிருக்கிற செய்தி, அதுல வந்து சொல்லப்பட்டிருக்கிற செய்தி வந்து அண்ணன்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. அது சீமான் அண்ணன் வருது. நாங்க ஏன் சொல்றோம், அவங்க பேசிக்கிறது இல்லை. இந்த குற்றச்சாட்டு ஏன் ஒரு கட்சி மேலையும் ஒருத்தர் மேலேயும் வருது அப்படின்னா, அந்த கட்சி மேலே வருதுன்னா அந்த கட்சியினுடைய கடந்த கால நடவடிக்கைகளை இப்ப நாம வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்ப RSS, பாஜக போன்ற சங் பரிவார கும்பலுடைய அரசியல் என்பது கும்பல் கொலை, கும்பல் வன்முறை, இந்த கலாச்சாரம் என்பது மேலோங்கி இருக்கிறது. அதை வச்சுதான் அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கே வராங்க. அப்படி இருக்கக்கூடிய அதே தன்மையை ஒற்றி அந்த அரசியலை ஒற்றி இயங்கக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியும் சுயசாதி பெருமையும் பேசக்கூடிய இயக்கமா இருக்கிறதுனால, சுயசாதி பெருமை என்றாலே அது சாதி ஆதிக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. அப்ப பட்டியல் சமூகத்துல கடைநிலையில கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்டிருக்க மக்களுக்காக, சமூக நீதிக்காக, மனித உரிமைக்காக போராடுகிற ஒரு இயக்கமோ இயக்கத்தினுடைய தலைவர் மீதோ வெறுப்போ வன்மமோ இயற்கையாவே அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அந்த அரசியல் அப்படிப்பட்ட அரசியலா இருக்கு. எனவே தான் இப்படி அவங்க சிந்திக்கிறாங்கன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாடு அரசு, காவல்துறை இந்த இப்ப உதாரணம் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நாம் தமிழர் குறித்த பல்வேறு வீடியோக்கள் வெளில வந்துருக்கு. இப்ப அதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்ப இது நம்ம அதெல்லாம் பொய்னா இது பொய் கூட கடந்து போயிடலாம். இப்ப அந்த வீடியோ எல்லாம் உண்மைன்னு ஒவ்வொருத்தரும் பதறாங்க, அதற்கான அரசியலை முன்வைக்கிறாங்க, கருத்தை சொல்றாங்க அப்படின்னா, அப்ப அது உண்மைன்னா இந்த தகவலும் உண்மைதான் அப்படின்ற பட்சத்துல நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறனால உடனடியாக அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும். ஏற்கனவே ஒரு இழப்பை சந்திச்சிருக்கோம், ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு, பேரிழப்பு. இந்த சென்னை பட்டணத்துல ஒரு பட்டியல் சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு தலைவருக்கு, ஒரு அறியப்பட்ட ஒரு தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய 3வது பெரிய தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற 3 முறை ஒரு முதலமைச்சராக இருந்த
அம்மையார் மாயாவதியுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவருக்கே இந்த நிலைமன்றப்ப அப்ப அதனாலதான் ஒரு பயம் வருது எங்களுக்கு. அதனாலதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து அரசுக்கு மெத்த பணிவன்போடு இந்த கோரிக்கை வைக்கிறோம். பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கும் காவல்துறைக்கு இருக்குது. எனவே அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே முதல்வர் அறிவிச்சிருக்காரு, இது மாதிரி பட்டியல் சமூக தலைவர்களுக்கு யாருன்னு கணக்கெடுங்க பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. காவல்துறை ஆய்வில் இருக்காங்க. அப்ப இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு உடனடியா உரிய பாதுகாப்பை அளிக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு உரையாடல் மூலம் ஒரு வன்முறையில அல்லது இந்த நாட்டுக்கே இந்த சட்ட ஒழுங்குக்கே சவால் விடுகிற நிலையில் இருக்கக்கூடிய அந்த கூடி பேசினவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும், விசாரிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த செய்தி ஆச்சரியம். இந்த நேரத்தில் இந்த ஆடியோ வெளியிடுறதுக்கான அவசியம் இல்லை. ஜூலை 7 சந்திக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப சீமானுக்கும் திருச்சி எஸ்பி அருண்குமாருக்கு இடையில ஒரு கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை வெளியிட்டா கைது செய்யறதுக்கு ஈஸியா இருக்குன்றதுனால இது நடக்குது. இல்ல, அது எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க என்ன கேட்கிறோம்னா, காவல்துறை தான் குறித்து விசாரிக்க முடியும். அவருடைய பேரே வெளிப்படையாக அந்த உரையாடல் இருக்கிற காரணத்தினால இதை பேசுறோம். இப்ப இது கிட்டத்தட்ட பேசிய 1.5 மாசத்துக்கு மேல ஆகக்கூடிய இடத்த தான் பாக்குறோம். ஜூலை 7ஆம் தேதியாக பார்க்கலாம்னா அவங்களே போடுறாங்க. ஜூலை 5ஆம் தேதி தான் அவர் ஆம்ஸ்ட்ராங்கோடைய கொலை நடக்குது. அதை ஒட்டி நடந்த உரையாடலாகத்தான் இது இருக்குது. அதனாலதான் ஒரு பதட்டம் எல்லாத்துக்குமே வருது. அந்த சமயத்துல இப்படி பேசியிருக்கிறாங்கன்னா இவ்வளவு காலம் ஆயிருக்கிறது, அது குறித்தான ஆட்களை கைது செய்தார்களா, அது பற்றியான விவரங்கள் எதுவுமே வரலையே அப்படிங்கிற கவலையில தான் அது பேசுறோம். அதுல ஒரு கூலிப்படையாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. அல்லது இந்துத்துவ அமைப்புல இருக்கிறவங்க அப்படி பேசினாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அவன் அப்படிதான் இருப்பான். இந்த இந்துத்துவ அமைப்புல இருக்கிறவனெல்லாம் இப்படிதான் ஆளாதான் இருக்கிறான். ஆனால் ஒரு தமிழ் தேசியம் பேசுறேன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அவர்கள் இப்படியான ஒரு கருத்தோடு உடன்படக்கூடிய பொறுப்பாளரை வச்சிருக்கிறாங்கன்னா அது ஆபத்தானது. ஒண்ணு, நாம் தமிழர் நாங்கள் தமிழ் தேசிய அமைப்பாக பார்த்ததில்லை. அவர் தமிழ் தேசியவாதிகளும் கிடையாது. அவர்கள் சந்தர்ப்பவாத அரசியலை மேற்கொள்கிறார்கள். நாம் அதுல அவர்களை கடுமையா நம்ம அந்த போக்கு சந்தர்ப்பவாதத்துக்காக நம்ம விமர்சிக்கிறது இல்லை. ஆனால் கொள்கையை சிதைக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டே வர்றதுதான். இப்ப கூட அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, எல்முருகனுக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு தான் பேசியிருக்கிறாரு. தமிழருக்கு கொடுங்க அப்படின்னு தான் பேசியிருக்காரு. ஏன் அவர் நிர்மலா சீதாராமன் தமிழர் இல்லைன்னு அவர் சொல்லலையே? ஜெய்சங்கர் இருக்கிறார், வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவரை தமிழர்னு ஒத்துக்கிறாரு. அப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழர்னு ஒத்துக்கிறார், எல்முருகன் தமிழர் இல்லைன்றாரா அவரு? அப்ப இது போன்ற ஒரு வன்மமான ஒரு அரசியல் தன்மை இருக்கு இல்லைங்களா? அந்த அரசியல் தன்மையை தான் நம்ம கேள்விக்குள்ளாக்குறோம். இப்ப அவருக்குள்ள இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சாதிய உணர்வு, சாதிய வெறுப்புணர்வு, ஜாதி வச்சுதான் தமிழகத்தை கட்ட முடியுன்ற ஒரு பொய்யான தமிழர்களுக்கு எதிராக நம் மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் வைக்கிறார். தமிழரசனுக்கு எதிரான கருத்தை அவர் முன்வைக்கிறார். அப்ப தமிழரசன் சொன்னதுக்கு எதிராக தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னதற்கு எதிராக பேசக்கூடிய ஒருவர் நாங்கள் தமிழ் தேசியவாதியாக பார்த்ததில்லை. அதே மாதிரி அவர் நெய்தல் படையை கட்டுவேன், மீனவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு டயலாக் விட்டுட்டு அதற்காக அந்த இளைஞர்களை எல்லாம் உசுப்பேத்தி விட்டுட்டு இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்ப்பையும் அதற்காக சிங்கள அரசுக்கு எதிராக பதிவு செய்யாத ஒரு போலியான ஒரு நடவடிக்கை செய்யக்கூடியவர்கள் நாங்கள் எங்களுக்கு பெரிய மரியாதை இருந்தது கிடையாது. அவர் நாங்கள் பொருட்படுத்தியது கிடையாது. ஆனால் ஒரு கொலை முயற்சி நடக்கக்கூடிய அதற்கான உரையாடலில் அவர் பெயர் வருவது, பொறுப்பாளர் பெயர் வருவது என்பது அதிர்ச்சிக்கு உள்ளாக்குகிறது எங்களை. இதனால அந்த கட்சியை நாங்கள் பொறுப்பா சொல்லல, அந்த அவரை நாங்கள் பொறுப்பாக சொல்லலாம். இது குறித்து அரசு விசாரிக்க வேண்டும், காவல்துறை விசாரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை சமயத்தில் நாங்கள் முன்வைக்கிறோம். நாகை திருவள்ளுவன் அவர்கள் தனித்து இல்லை, நாங்கள் எல்லாம் உடன் இருக்கிறோம். அப்படி அவரை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் எங்கள் அனைவரையும் எதிர்ப்பதாகத்தான் அங்க அந்த எதிரிகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். இதுல இன்னொன்னு நான் இதுல ஏதோ நாகை திருவள்ளுவனுக்கு மட்டும் தான் ஆபத்து இருக்குன்னு நினைக்க வேணாம். இப்படி பண்ணவங்களால நாளைக்கு சீமானுக்கும் ஆபத்து இருக்கு. ஏன்னா இது பூரா கூலிப்படை தான். யார் வேணாலும் ஏவலாம், யார வேணாலும் காசு கொடுத்தா. அதனால தெளிவா இருக்கு. சீமானுடைய பாதுகாப்புக்கும் சேர்த்துதான் நாங்க இங்க பேசி இருக்கிறோம். அவர் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், ஆனா அவர் தான் உயிர். எங்களை வெட்டுற கத்தி அவரையும் வெட்டும், அவ்வளவுதான். இல்ல, இன்னும் நீங்க கேட்ட கேள்விக்கு அதை சேர்த்து பதில் சொல்ல வேண்டியிருக்கு. ஜூலை 7ன்னு நீங்க கேட்டீங்க. ஜூலை 5 தான் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை இருந்தது. அப்ப ஜூலை 5க்கு முன்னாடிதான் அந்த செய்தி உரையாடல் இருக்கு. அப்படின்னா ஜூலை 5 அந்த சம்பவம் நடக்கலன்னா வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கலாம்ல, நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப பத்திரம் நம்ம அப்ப ஜூலை 5 அந்த சம்பவம் நடக்கலன்னா நாகத்திற்கு ஏதாவது ஒரு ஏதாவது அவருக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்திருந்தா இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் உட்கார்ந்து பரிதவிச்சுட்டு பேசுற மாதிரி தான் வரும். ரெண்டாவது அருந்ததியர் மக்கள் வெறுப்பு என்கிற அவங்கள ஒரு இன ரீதியான பாகுபாட்டு அரசியலை
முன்வைக்கிற ஒரு வெறுப்பு அரசியலை தான் முன்வைக்கிறாங்க. இதுதான் பாசிசத்தினுடைய உச்சம். அது தமிழ்நாட்டில் இவங்க வடிவத்தில் இருக்கிறத வந்து ஏற்க முடியாது. அதனாலதான் இந்த எதிர்ப்பு உணர்வு இயல்பாவே அருந்ததியர் மக்களையும் அருந்ததியர் தலைவர்களையும் பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குது. உள்ளுக்குள்ள 1000 விஷயம் இருக்கலாம், அது வேற. ஆனா அதை தாண்டி இவங்க போறது வந்து எக்ஸ்ட்ரீமா போறாங்க. அதனால அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும். அடுத்து எங்க டிஜிபி அலுவலகத்தில் ஒரு கமெண்ட் கொடுத்திருக்காங்க. முதல்வர் தனிப்பிரிவு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மனு கொடுத்துருக்குறாங்க. இப்ப மேற்கொண்டு நாங்க டிஜிபி சட்ட ஒழுங்கு கொடுத்துருக்குறோம். சட்டப்பூர்வமாகவும் நம்ம உரிய அளவுல அவருக்கு பாதுகாப்பு வழங்கிடும். ஏன்னா சட்டத்துல பட்டியல் சமூக தலைவர்களுக்கான பாதுகாப்பு வழங்கிடக்கூடிய சட்ட பிரிவுல அரசமைப்பு சட்டம் வழியா குற்றவியல் சட்டம் வழியா எல்லாத்துலயுமே நமக்கு அதுல பிரிவு இருக்கு. அரசமைப்பு சட்டம் வழியாவே இருக்குது, பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இருக்கு. அந்த பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அளிக்கலன்றப்ப இந்த பிரச்சனை வந்த பிறகு காவல்துறை இதையே காரணமா எடுத்து தமிழ் சீஃப் செக்ரட்டரியும் உள்துறை செயலாளரும் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதுல கவனம் செலுத்துவார். அது அவர் என்ன சொல்ல போனா நேரடியாக உங்களை சந்திச்சு நாங்க பேசிப்போம். அது சம்பந்தம் பேசுவோம். முதல்வரை நேரடியாக சந்திப்பார். ஏன்னா இதுல வந்து மதிமுக இருக்காங்க, அண்ணன் வைகோ இருக்காங்க, விசிகால இருந்து தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க, மனித உரிமை கட்சி, எல்லாமே ஆளுங்கட்சியோட திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி. தமிழ் புலிகளும் கடந்த 4 தேர்தலாக திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சி தலைவர். அந்த அடிப்படையில் அவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது திமுக தம் முதல்வருக்கு இருக்குது. இந்த ஆட்சியை உருவாக்குவதில் பங்களிப்பு செய்த இயக்கமாக இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த பாதுகாப்பை உறுதி செய்வாங்க என்ற நம்பிக்கை இருக்கு. ஊடக நண்பர்களுக்கு எங்களது நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.